ஓம் சாந்தி. மார்ச் 20, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பரம தந்தையின் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். நீங்கள் எதிர்காலத்து புதிய உலகிற்கான உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற மறைமுகமான சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: நீங்கள் எந்த விழிப்புணர்வை சதா கொண்டிருந்தால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியும்? பதில்: ஆத்மாக்களாகிய நாங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள். எங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுவதற்காக தந்தை வந்துள்ளார். இந்த விழிப்புணர்வு சதா உங்களுக்கு இருந்தால் உங்களால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியும். கற்பதிலும் யோகத்திலும் முழு கவனம் செலுத்துங்கள். விகாரங்களில் ஆர்வமின்மை இருக்கும் பொழுது உங்களால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியும். ஒரு விகாரம் உங்களை தாக்கும் பொழுது நீங்கள் ஒரு முள்ளாக உள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் ஒரு மலராக வேண்டும் என்பதையும் நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. நீங்கள் ஓர் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. நீங்கள் இந்த போதையை கொண்டிருக்க வேண்டும். ஒரு பாடசாலையில் சாதாரணமாக அமர்ந்திருப்பதைப் போன்று இங்கு முட்டாள்களைப் போன்று நீங்கள் அமர்ந்திருக்க கூடாது. இங்கு பல குழந்தைகள் முட்டாள்கள் போன்று அமர்ந்திருக்கிறார்கள். இது அதி மேலான பரம்பிதா பரமாத்மாவின் பல்கலைக்கழகம் என்பதையும் நாங்கள் அவரின் மாணவர்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அதிக அளவு ஆன்மீக போதையை கொண்டிருக்க வேண்டும். இது மறைமுகமான சந்தோஷமும் மறைமுகமான ஞானமும் ஆகும். ஒவ்வொரு விஷயமும் மறைமுகமானது. உங்களில் பலர் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் வெளிப்புறத்திற்கான தீய எண்ணங்களை கொண்டிருக்கிறீர்கள். எதிர்கால புதிய உலகிற்கான உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக நீங்கள் இங்கு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தையும் தெய்வீக குணங்களையும் கொண்டிருக்க வேண்டும். பிராமணர்கள் மாத்திரமே இங்கு வருகிறார்கள். நீங்கள் தீங்கான அனைத்து குப்பைகளையும் வெளியே விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் பெரும் சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். இந்நேரத்தில் முழு உலகமும் குப்பைக்குள் அமர்ந்துள்ளது. கலியுகத்து குப்பைக்கும் சத்யுக பூந்தோட்டத்திற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. கலியுகத்தில் உள்ளவர்கள் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் துன்புறுத்துவார்கள். நாங்கள் இப்பொழுது மலர்களாக வேண்டும். ஆகவே உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் மலர்களாகிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பூந்தோட்டமாகும். தந்தை பூந்தோட்டத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகின்றார். பூந்தோட்டத்தின் அதிபதி வந்து எங்களை முட்களில் இருந்து மலர்களாக மாற்றுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வகையான மலர்கள் ஆகின்றீர்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இங்கும் ஒரு பூந்தோட்டம் உள்ளது. முரளியை கேட்ட பின்னர் பூந்தோட்டத்திற்கு சென்று மலர்களுடன் உங்களை ஒப்பிட்டு நீங்கள் எந்த வகையான மலராக இருக்கின்றீர்கள் அல்லது இன்னமும் நீங்கள் ஒரு முள்ளாகவே இருக்கின்றீர்களா என உங்களையே கேட்டு பாருங்கள். நீங்கள் கோபமடையும் பொழுது நீங்கள் ஒரு முள் என்பதையும் அந்த தீய ஆவி இன்னமும் உங்களுக்குள் உள்ளது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் அந்த அளவிற்கு விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். கோபம் பலரது முன்னிலையில் தன்னை காட்டிக் கொடுக்கிறது. ஆனால் அனைவரதும் முன்னிலையில் ஒருவரால் விகாரத்தில் ஈடுபட முடியாது. ஏனெனில் ரகசியமாகவே அதில் ஈடுபடுகிறார்கள். கோபம் வெளியே தோன்றும். ஒருவர் கோபமடைந்தால் அதன் தாக்கம் சில நாட்களுக்கு நீடிக்கிறது. கோபத்தின் ஆதிக்கமும் பேராசையின் ஆதிக்கமும் உள்ளன. நீங்கள் சுயத்தில் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். பாபா உங்களை மலர்களாக்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். காமமும் கோபமும் மிகவும் தீயவை.
அவை மனிதரின் முழு அழகையும் கெடுத்து விடுகின்றன. இந்த அழகை இங்கு நீங்கள் வெளிப்படுத்தினாலேயே அங்கு அழகானவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல இருப்பதால் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும் என்று தந்தை குழந்தைகளான உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்துகின்றார். லக்ஷ்மியும் நாராயணனும் எத்தனை தெய்வீக குணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். மக்கள் அவர்கள் முன்னே சென்று புகழ் பாடுகிறார்கள். நாங்கள் சீரழிந்த பாவிகள், நீங்களோ சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள். ஸ்வர்க்கம் பூந்தோட்டம் என்றும் நரகம் முட்காடு என்றும் நீங்கள் விளங்கப்படுத்துகிறீர்கள். சிவ் பாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். ராவணனோ நரகத்தை உருவாக்குகின்றான். நீங்கள் நினைக்க வேண்டும், நான் தந்தையின் குழந்தை. அவ்வாறாயின் எனக்குள் எவ்வாறு குப்பை உட்புக முடியும்? உங்களுக்குள் குப்பையை நீங்கள் கொண்டிருந்தால் தந்தையின் பெயரை நீங்கள் அவதூறு செய்கிறீர்கள். நீங்கள் கோபமடைந்தால் தந்தையை அவதூறு செய்கின்றீர்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். கோபமென்ற தீய ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் தந்தையை மறக்கின்றீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது எந்த தீய ஆவியும் உங்களுக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் ஒருவரது இதயத்தை புண்படுத்தினால் அதன் தாக்கமும் இருக்கிறது. நீங்கள் ஒருமுறை கோபப்பட்டாலும் நீங்கள் ஒரு கோபக்காரர் என்பது பிறரின் புத்தியில் 6 மாதங்களுக்கு நிலைத்திருக்கிறது. நீங்கள் பின்னர் அவர்கள் இதயத்திலிருந்து இறங்கி விடுகிறீர்கள். அந்த ஆத்மா பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் இருந்தும் அகன்று விடுகின்றார். இந்த தாதா உலக அதிபதி ஆகுவதால் நிச்சயமாக இவர் பல சிறப்புகளை கொண்டிருக்கவும் வேண்டும். எவ்வாறாயினும் அது ஒருவரின் பாக்கியத்தில் இல்லாது விட்டால் அவர் முயற்சி செய்வதில்லை. இது அத்தகைய இலகுவான முயற்சியாகும். தந்தையை நினைவு செய்தால் ஆத்மா சுத்தமாகுவார். வேறு எந்த வழியும் இல்லை. இந்நேரத்தில் ராஜ ரிஷிகள் எவரும் இல்லை. உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்ற ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உள்ளார். மனிதர்களால் மனிதர்களை சீராக்க முடியாது. தந்தை வந்து அனைவரையும் சீராக்குகின்றார். தம்மை முற்றிலுமாக சீராக்கி கொண்டவர்களே சத்யுகத்தில் முதலில் பிரவேசிக்கிறார்கள். உங்களிடம் ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தால் நீங்கள் அவற்றை துறந்து விட வேண்டும். நீங்கள் இந்த கல்வியை கற்பதிலும் யோகத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒரே அளவு மேன்மையானவர்களாக முடியாது என்பதும் உங்களுக்கு தெரியும். எவ்வாறாயினும் நீங்கள் முயற்சி செய்ய தந்தை உங்களை தூண்டுகின்றார். எந்த அளவிற்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு முயற்சி செய்து ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுங்கள். தவறினால் கல்பம் கல்பமாக உங்களால் அதனை அடைய முடியாது. பாபா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையை நினைவு செய்தால் உங்கள் குப்பை அகற்றப்படும். அந்த சந்நியாசிகள் ஹத்தயோகம் கற்பிக்கின்றனர். ஹத்தயோகத்தினால் உங்கள் ஆரோக்கியத்தை விருத்தி செய்யலாம் என்றோ அல்லது நீங்கள் ஒருபொழுதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் என்றோ நினைக்காதீர்கள். இல்லை, அவர்களும் நோய்வாய்ப்படுகிறார்கள். பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ஆட்சி இருந்தபோது அனைவரும் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டிருந்ததுடன் ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது அனைவருடைய ஆயுட்காலமும் மிகவும் குறுகியவை. பாரதத்தை அவ்வாறு ஆக்கியவர் யார் என்பது எவருக்குமே தெரியாது. மக்கள் இருளில் இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் அதனை புரிந்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் கடினமாக உள்ளது. அப்பாவிகளான சாதாரண மக்களே புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். கோடீஸ்வரர் எவராவது ஒருவர் இங்கு இருக்கின்றாரா? இன்று 1 மில்லியன் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இப்பொழுது பல மில்லியன்களுக்கு சொந்தக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள். பாபா அவர்களையும் சாதாரணமானவர்கள் என்றே அழைக்கின்றார். இன்று இது பில்லியன்களை கொண்டிருக்கும் கேள்வியாகும்.
அவர்கள் திருமண வைபவங்களுக்காக அதிக அளவு பணத்தை செலவழிக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அம்பு இலக்கை தாக்கக்கூடியவாறு திறமையான முறையில் விளங்கப்படுத்த வேண்டும். ஒரு முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் போன்றோர் வரும்பொழுது அவர்கள் மிகவும் பூரிப்படைகிறார்கள். இருப்பினும் குரல் கொடுக்கக்கூடிய சக்தி ஒருவருக்கு கூட கிடையாது. நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் முழுதாக புரிந்து கொள்வதில்லை. கடவுளே அதிமேலானவர், இதுவே அதிமேலான ஆஸ்தியாகும். லக்ஷ்மி நாராயணருக்கு யார் இந்த சொர்க்க ஆஸ்தியை கொடுத்தார்கள் என்றோ அல்லது அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள் என்றோ பலருக்கும் தெரியாது. புரிந்து கொள்வதற்காக பலர் அருங்காட்சியகத்திற்கு செல்கிறார்கள். சேவைக்கு அங்கு மிக சிறந்த சந்தர்ப்பம் உள்ளது. ஆனால் உங்களிடம் யோகம் இல்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்திருந்தால் மிகவும் முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். நான் யாருடைய குழந்தை? பல குழந்தைகள் ஒழுக்கத்துடன் கற்பதில்லை. அவர்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருப்பதும் இல்லை. இன்னமும் எவரும் சம்பூர்ணமானவர்கள் ஆகவில்லை. அவர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாங்கள் அவ்வாறான ஒரு தந்தையிடமிருந்து எங்கள் சொர்க்க ஆஸ்தியை பெறுகின்றோம். இவ்வுலகில் நாங்களே மிகவும் தூய்மையற்றவர்கள். நாங்கள் மீண்டும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டியவர்கள். இதனை மிக நன்றாக நினைவில் வைத்திருங்கள். தந்தை தொடர்ந்தும் பல விஷயங்களில் உங்களுக்கு புத்திமதி கூறுகின்றார். இதனை செய்யுங்கள். விக்டோரியா மகாராணியின் ஆலோசகர் மிகவும் ஏழையாக இருந்தார். அவர் தெரு விளக்கில் மிகவும் சிரமத்துடன் கற்று ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார். அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. இதுவும் ஏழை மக்களுக்கே உரியது. தந்தை ஏழைகளின் பிரபு ஆவார். செல்வந்தர்கள் எவ்வாறு கடவுளை நினைவு செய்ய முடியும்? அவர்கள் கூறுகிறார்கள், இதுவே எங்களது சொர்க்கம். ஓ, ஆனால் பாபா என்னும் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கவில்லை. அவர் இப்பொழுது அதனை செய்வதால் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் நிச்சயமாக தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு எவராலும் பாரதத்தின் புராதன யோகத்தை கற்பிக்க முடியாது என்று மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் குழந்தைகளாகி நீங்கள் வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஹத்த யோகம் துறவற பாதையில் இருப்பவர்களுக்கு உரியது. தந்தை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். எவராவது நன்மை பெற வேண்டும் என்றால் அவர் அதற்கு ஏற்ப தனது அபிப்பிராயத்தை எழுதுவார். எவ்வாறாயினும் அது அவரின் ஈடேற்றத்திற்கான நேரம் இல்லை என்றால் அது அவரின் புத்தியில் புக முடியாது. உங்களுடையது இறை பணியாகும். மக்களை தேவர்களாக்கும் சேவையில் நீங்கள் செய்ய வேண்டும். உலகில் பல்வேறு கருத்துகள் தொடர்ந்தும் வெளிப்படுகின்றன. அவை பற்றி பெருமளவு விளம்பரங்களும் உள்ளன. அதிகளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது. பகலுக்கும் இரவுக்கும் இடையேயான வித்தியாசம் உள்ளது. பிராமணர்களாகிய உங்களுக்கிடையேயும் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. உங்களில் சிலர் எதனையுமே புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என கருதி தந்தையை நினைவு செய்தால் அது மிகவும் இலகுவாக இருக்கும். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். தொடர்ந்தும் முரசு கொட்டுங்கள். உங்களுக்கு ஷரீர உணர்வு இல்லை என்றால் உங்கள் கழுத்தில் முரசை மாட்டிக்கொள்ளுங்கள். தந்தை வந்துள்ளார் என்றும் என்னை மாத்திரம் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள் என அவர் கூறுகின்றார் என்றும் முரசு கொட்டி அறிவியுங்கள். இந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் அறிவிக்க வேண்டும். அனைவரிலும் துரு பிடித்துள்ளது. இந்த முழு உலகமும் தமோ பிரதானமாக உள்ளது. தந்தையின் செய்தியை நீங்கள் நிச்சயமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இறுதியில் உங்கள் பெயர் புகழப்படும். அவர்கள் கூறுவார்கள், எங்களை விழித்தெழச் செய்ய அவர்கள் எவ்வளவு முயற்சித்தார்கள் என்பது அற்புதமே. ஆனால் நாங்கள் விழித்தெழவில்லை.
உறங்கியவர்கள் இழந்தார்கள், விழித்தெழுந்தவர்கள் நன்மையடைந்தார்கள். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காகவே தந்தை வருகின்றார். இருப்பினும் நீங்கள் இதனை இழக்கின்றீர்கள். நீங்கள் சேவை செய்வதற்கு புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். தந்தை இப்பொழுது வந்து கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தூய்மையானவர்கள் ஆகுங்கள். நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. துரு முற்றிலுமாக அகன்றால் மாத்திரமே உங்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். இல்லாது விட்டால் நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்வதுடன் குறைந்த அந்தஸ்தையும் பெறுவீர்கள். சேவை செய்ததற்கு எல்லைகள் உள்ளன. சேவைக்கு செல்லும் பொழுது சுவரொட்டிகளை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். நீங்கள் படங்கள் பழுதடையாத வகையில் அவற்றை உருவாக்க வேண்டும். இந்த படங்கள் மிகவும் சிறந்தவை. ஆனால் மாதிரிகள் விளையாட்டு பொருட்கள் போன்றவை, மாடல். முக்கிய நபர்களின் உருவப்படங்கள் பல உள்ளன. அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கின்றன. உண்மையில் உங்களுக்கு 6 சுவரொட்டிகள் போதும். எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கின்றது என்பதையும், சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலம் எவ்வாறு நீங்கள் பூகோளத்தை ஆட்சி செய்யலாம் என்பதையும் நீங்கள் சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். பேட்சும் மிகவும் சிறந்தது. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் பேட்சுக்கு மதிப்பளிப்பதில்லை. தொடர்ந்தும் இதனை விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் பெருமளவு வருமானத்தை சம்பாதிக்கலாம். இந்த பேட்சை உங்கள் மார்பில் குத்திக்கொண்டு விளங்கப்படுத்துங்கள். இவர் பாபா, அவர் இந்த பிரம்மாவின் மூலம் உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். புகை வண்டிகளிலும் நீங்கள் சேவை செய்யலாம். சிறு குழந்தைகள் கூட இதனை செய்யலாம். எவரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள். இந்த பேட்சில் வைரங்கள், முத்துக்கள், மலர்கள், பழங்கள் மற்றும் மாளிகைகள் அனைத்தும் அடக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் அது குழந்தைகளின் புத்தியில் புகுவதில்லை. நீங்கள் படங்களை உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். பாபா என்று உங்களுக்கு பலமுறை கூறியுள்ளார். ஆம், மக்கள் உங்களை விமர்சிப்பார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் அவதூறு செய்யப்பட்டார். அவர் பெண்களை கடத்தினார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் அவர்களை சக்கரவர்த்தினிகள் ஆக்கினார் இல்லையா? எவ்வாறு உலக அதிபதி ஆகின்ற ஒருவர் இவ்வாறான செயலை செய்திருக்க முடியும்? இந்த ஞான பாதையில் நீங்கள் பெருமளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். விநாசம் விரைவில் இடம்பெறுவதை நாங்கள் விரும்புகின்றோம். எவ்வாறாயினும் பின்னர் நீங்கள் கூறுவீர்கள், ஓ, எங்கள் பாபா எங்களுடன் இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் பாபாவை விட்டு விலகினோமாயின் 5000 வருடங்களுக்கு பின்னரே மீண்டும் நாங்கள் பாபாவை காண்போம். அவ்வாறான பாபாவை எவ்வாறு நாங்கள் விட்டு செல்ல முடியும்? இப்பொழுது நாங்கள் பாபாவுடன் கற்கின்றோம். இந்த பிராமண பிறவியே உங்களின் அதி உயர்ந்த பிறவியாகும். எங்களுக்கு ராஜ்யத்தை தருகின்ற அவ்வாறானது ஒரு தந்தை ஆவார். நாங்கள் அவரை மீண்டும் சந்திக்க மாட்டோம். எவ்வாறாயினும் மற்ற இடங்களில் வாழ்பவர்கள் போன்று கங்கை நதிக்கரையில் வாழ்பவர்கள் அதற்கு பெறுமதி அளிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. மற்றவர்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இங்கும் வெளியே உள்ளவர்கள் தங்களை பாபாவிற்கு அர்ப்பணிக்கிறார்கள். எவ்வாறாயினும் உங்களிடம் யோக சக்தி இல்லை என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு எதனை விளங்கப்படுத்தினாலும் எந்த தாக்கமும் இருக்காது. அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பல குழந்தைகள் இங்கு வருகிறார்கள், அல்லது தாம் பிறருக்கு எவ்வாறு விளங்கப்படுத்தினோம் என்றும் அது மிகவும் நன்றாக இருந்தது என்றும் அவர்கள் கூறியதாகவும் எழுதுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் அவற்றை கேட்டிருந்தாலும் அவர்கள் எதனையும் கேட்கவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். அவர்கள் தந்தையை இனம் கண்டு கொள்வதும் இல்லை. அவர்கள் எதனையாவது புரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் தந்தையுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். குறைந்தபட்சம் ஒரு கடிதமாவது எழுதியிருப்பார்கள். அவர்கள் உடனடியாக உங்களை கேட்பார்கள். அவ்வாறான ஒரு தந்தைக்கு எவ்வாறு நீங்கள் கடிதம் எழுதுவீர்கள் என்று எங்களுக்கு கூறுங்கள்.
கடிதம் பிரம்மா மேற்பார்த்து சிவ் பாபா என்று எழுதப்பட வேண்டும். அவர்கள் உடனடியாகவே பாபாவிற்கு எழுதியிருப்பார்கள். இந்த பிரம்மாவாகிய இவரே சிவ் பாபாவின் ரதம் ஆவார். இவரில் பிரவேசிப்பவரே மிகவும் பெருமதியானவர். பல குழந்தைகளுக்கு சேவை செய்யும் பொழுது தொண்டை உலர்ந்து விடுகிறது. அவர்களிடம் யோகம் இல்லாததால் அவர்களுடைய அம்பு எவரையும் தாக்குவதில்லை. இதுவே நாடகம் எனப்படுகிறது. பாபா யாரென அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களால் பாபாவை சந்திக்காது இருக்க முடியாது. யோக யுக்தாக இருந்து கொண்டு நீங்கள் புகை வண்டியில் பயணம் செய்யலாம். நான் பாபாவிடம் செல்கின்றேன். மக்கள் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும்பொழுது அவர்கள் தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை நினைவு செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் யாரை பார்ப்பதற்கு இங்கு வருகிறீர்கள்? இங்கு வரும் வழியில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வழியில் சேவை செய்யுங்கள். பாபா கடல் ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் தன்னை பின்பற்றுவதையும் ஞான அலைகள் உங்களிலிருந்து வெளிவருவதையும் அவர் பார்க்கும் பொழுது மிகவும் பூரிப்படைகின்றார். அவர் நினைவு செய்கின்றார், இவர் மிகவும் சிறந்த தகுதியான குழந்தை. அதிகாலை நேரத்தில் இந்த நினைவு யாத்திரையில் நீங்கள் அதிக அளவு நன்மையை பெற முடியும். காலையில் மாத்திரம்தான் நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் என்று இருக்கக்கூடாது. நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் உண்ணும் பொழுதும் நீங்கள் நினைவு செய்தால் அப்பொழுது நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. எவரது இதயத்தையும் புண்படுத்தாதீர்கள். உங்களில் ஏதாவது தீய ஆவி உள்ளதா என்று சோதித்து பார்த்து அவ்வாறு எதுவும் இருந்தால் அதனை அகற்றுங்கள். ஒரு மலராகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். 2. நீங்கள் ஞான கடலின் குழந்தைகள். ஆகவே சதா ஞான அலைகள் உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். சேவை செய்வதற்கு வழிகளை கண்டுபிடியுங்கள். நீங்கள் புகை வண்டிகளில் சேவை செய்வதுடன் தூய்மையாகுவதற்கு நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கவும் வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் நினைவினதும் சேவையினதும் சமநிலையை வைத்திருப்பதால் தந்தையின் உதவியை அனுபவம் செய்வதற்கும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் தகுதி வாய்ந்த ஓர் ஆத்மாவாக ஆகுவீர்களாக. நினைவினதும் சேவையினதும் சமநிலையை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது, அதாவது இரண்டும் சமமாக இருக்கும் பொழுதே குறிப்பாக தந்தையின் உதவியை அனுபவம் செய்கிறீர்கள். இந்த உதவி ஆசீர்வாதங்கள் ஆகின்றன. ஏனெனில் மற்ற ஆத்மாக்கள் செய்கின்ற விதத்தில் பாப்தாதா ஆசீர்வாதங்களை கொடுப்பதில்லை. தந்தை சரீரமற்றவர் ஆதலால் நீங்கள் பாப்தாதாவின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய உதவியையும் இலகுவாகவும் இயல்பாகவும் பெறுகின்றீர்கள். அதன் மூலமாக சாத்தியமற்ற விஷயங்களும் சாத்தியமானவை ஆகின்றன. இந்த உதவி என்றால் ஆசீர்வாதங்களை பெறுதல் என்பதாகும். நீங்களே உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் வருமானத்தை சம்பாதிக்கின்ற அத்தகைய ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஸ்லோகம். சாகாஷ் கொடுப்பதற்கு அழிவற்ற சந்தோஷம், அமைதி, உண்மையான அன்பு என்னும் கையிருப்பை சேகரியுங்கள். ஓம் சாந்தி.